திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1070, அதிகாரம் இரவச்சம். அரபு நாட்டில் ஒரு வயதான முதியவர் தொழுகை கூடத்தின் முன்பு அமர்ந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெரிய செல்வந்தர் அங்கு வந்தார். முதியவர் அவரிடம் யாசகம் கேட்டு கையை நீட்டினார். செல்வந்தர் அவரை அலட்சியம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அப்போது செல்வந்தரின் இடுப்பில் வைத்திருந்த ஒரு பணப்பை கீழே விழுந்தது. அவர் அதை கவனிக்காமல் சென்று விட்டார். அதை கவனித்த முதியவர் எழுந்து சென்று அதை எடுத்து வந்து தன்னிடம் வைத்துக் கொண்டார். சிறிது நேரத்தில் பணப்பையை தவறவிட்ட செல்வந்தர் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டே, பணப்பையை தவறவிட்டு விட்டேன், பார்த்தீர்களா என்று முதியவரிடம் கேட்டார். உடனே முதியவர் அந்த பணப்பையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அதை வாங்கியதும் உள்ளே 500 தினார்கள் வைத்திருந்தேன் என்று சொல்லி உடனே பணத்தை எண்ண ஆரம்பித்தார். பணம் சரியாக இருந்தது. அதிலிருந்து 10 நாணயங்களை எடுத்து முதியவரிடம் பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது முதியவர், உமது பரிசு எனக்கு தேவையில்லை. நான் உம்மிடம் முதலில் தர்மம் கேட்டேன், ஆனால் என்னை உதாசனப்படுத்தி விட்டு சென்றாய். இப்போது உனக்கு ஆதாயம் என்றதும் அதற்கு பரிசு தருகிறாய். தர்மத்துக்கு இறைவனிடம் கிடைக்கும் ஆதாயம் மிகப்பெரியது. நீ அதை உணர தவறிவிட்டாய். மேலும் பணத்தை எண்ணி பார்த்து என் நேர்மையையும் சோதித்தாய். என் நேர்மையை உன்னிடம் விற்க நான் தயாராக இல்லை என்றார். செல்வந்தன் அப்போது முதியவரை கூர்ந்து பார்த்தான். நீங்கள் யாசகனாக இருக்க முடியாது, யார் என்று உண்மையை சொல்லுங்கள் என்றான். அப்போது முதியவர், நான் ஒரு சூஃபி ஞானி. மனிதரிடம் தர்ம சிந்தனை இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கவே யாசகன் வேடத்தில் இங்கு வந்தேன். நான் பார்த்த அளவில் தர்ம சிந்தனை மனிதரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய்கொண்டிருக்கிறது என்றார். அதை கேட்டதும் செல்வந்தன் உடனே அவர் கால்களில் விழுந்து வணங்கி தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு தன் செல்வத்தின் பெரும்பகுதியை தர்ம காரியங்களுக்கு செலவிட்டார். பொருள் இல்லை என்று சொல்லும் போதே இறப்பவருக்கு உயிர் போய்விடும். பொருளை இல்லை என்று மறைப்பவருக்கு உயிர் எங்கே சென்று ஒளிந்து கொள்ளுமோ என்பதை கரப்பவர்க்கு யாங்குலிக்கும் கொல்லோ, இறப்பவர் சொல்லாட போம் உயிர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுக்க மறுப்பவர் உயிரற்றார், கொடுத்து மகிழ்பவர் உயர்வுற்றார்.